ஹாய் ஆர்மீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ் தான். நம்ம இப்போ ஆரமோட மாமா பொண்ணோட ஃபைனல் பார்ட்டு தாண்டா பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் ஆரமுக்கும் ஒரு குட்டி ஃபைட் வந்திருக்கும். அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துருப்போம். ஓகேடா, நம்ம டேரெக்டாக அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். நீங்கள் ஆரமே பார்த்து செம்மையாக முடிச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஆரம் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, பேபி உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? இந்த 7 months நீ எனக்கு ஒரு கால் ஒரு மெசேஜ் கூட பண்ணல. நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? மிஸ்ஸையும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு டைட் ஹக் பண்ணுறான். நீங்கள் அவ்வளோதான் ஆல் ஃப்ளாட்டு. பிகாஸ் நீங்களும் ஆரம்ப பயங்கரமாக மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்களும் ஆரம்ப ஹக் பண்ணுறீங்க. அப்போ ஆரம் உங்களை பார்த்துட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. மிஸ் யூடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட், உங்கள் சீக்ஸ், ஐஸ், நோஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அதனால் ஐஸ் க்ளோஸ் பண்ணி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரம் இப்போது அவன் 2 ஹேண்டையும் உங்கள் சீக்ஸ் கிட்டே வச்சுட்டு உங்களை பார்த்த மாதிரி நின்றுட்டு, பொண்டாட்டி பொண்டாட்டி ஏண்டி என்கிட்ட ஒரு வாரத்தை கூட பேசலை? நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமாடி? டெய்லி பப்பில் தாண்டி இருக்கேன். ஏண்டி அவங்க 2 பேரும் பிரச்சனை இல்லை, நீ ஏண்டி என் கூட பேசாமல் இருந்த? உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே நீ எனக்கு ரொம்ப இஷ்டம்டி. அயன் வயன் சொல்லிட்டு பின்னாடி சுற்றுறேன்டி. ஏன் உனக்கு அது தெரியலையா நான் லவ் பண்ணுறேன்னு? நம்ஜுன் அப்படி இல்லை. ஓ அயன், உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுடி. உன்னை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் உன்னை மிஸ்ஸும் பண்ண மாட்டேன். நீ இல்லாமல் நான் இப்போ இந்த இடத்துலேருந்து போகிறதா இல்லை. ஒன்று நீ என் கூட வா, போயிடலாம், நம்ம எங்கேயாவது போயிருந்துக்கலாம். இப்போ நான் நல்லா சம்பாதிக்கிறேன், என்னோட ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்ருக்கேன் சவுத் கொரியாவில். வா பேசாமல் எங்கேயாவது போயிடலாம், யாருக்கும் தெரியாமல். நம்ஜன் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் வாயன், நீ இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாதுடி. இப்போது ஆரம் அவங்கக்கிட்ட பேசிட்டு அவங்க பதில் கூட எதிர்பார்க்கல. ஸோ அப்படியே அவங்க லிப்ஸை கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பயங்கர அக்ரெசிவாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப வலிக்குது வேற. ஆரம் ஃபீடு என்ன பண்ணிட்டுருக்க? அயன், இதுக்கு மேலே என்னை யாராலையும் தடுக்க முடியாது. நீ எனக்கு மட்டும்தான். ஆரம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? லூஸா நீங்கள்? மேலே ஐ நீட் யூ ரைட் நவ். என்னை யாராலையும் தடுக்க முடியாது, ஒன்னால கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறான். ஆரம் என்ன பண்ணுறீங்க? ஹே பேசாமல் இருக்கியா? அவன்கிட்ட நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் அப்படியே உங்களை தூக்கி அங்கே இருக்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே அவங்கள உட்கார வைக்கிறான். ஆரம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ளீஸ் என்ன விடுங்க. சாரி பேபி, ஐ கான்ட் ஸ்டாப் நவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே கலட்டி கீழே வீசுகிறான். நீங்கள் வெறி இன்னஸோடு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் ஹேண்டை அப்படியே க்ராஸாக வச்சுக்கிறீங்க. ஆரம், ஏண்டி ஏன் மறைக்கிற? என்னைக்கா இருந்தாலும் அது என்னோடய ப்ராப்பர்ட்டி தான். ஆரம், ஐயோ யாராவது வந்துட போகிறாங்க. ஆரம் ப்ளீஸ் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நோ பேபி, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. அப்போ போக போக ஆரமோட கிஸில் நீங்கள் மெல்ட் ஆகி உங்கள் கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே லூஸ் ஆகி ஆரமோட ஷர்ட்டை டைட்டாக பிடிச்சிட்ருக்கீங்க. ஆரம் அப்படியே அவனோட ஹேண்டை உங்கள் முதுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு அப்படியே ரோம் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் கிஸ் பண்ணிகிட்டே மூன் பண்ணுறீங்க. ஆரம் கிஸ் பண்ணிகிட்டே சிரிச்சிட்டு உங்களோட இன்னஸோட 2 ஹூக் அப்படியே கழட்டி விடுறான்.
நீங்கள் ஒயிட் ஐஸில் அப்படியே ஆரமாக பார்க்குறீங்க. ஆரம் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? பார்த்தா தெரியல நான் என்ன பண்ண போனேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டேன். அவனோட ஷர்ட் பட்டனை கழட்டுறான். நீங்கள் ஆரம் ப்ளீஸ் 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 இப்போ வேணாமே விட்டுருங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அப்பா அம்மா பக்கத்து ரூமில் தான் இருக்காங்க, எல்லாமே கேட்கும். ஆரம் என்னடி கேட்கும்? என்ன நீ மோன் பண்ணுறது கேட்குமா என்ன? பரவாயில்லடி, அந்த சவுண்ட் வராமல் நான் ஒன்று கிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆரம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வா நம்ம அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்னடா உனக்கு ரோஸ் பிடிச்சிருச்சா? என் பொண்ணாட்டி மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை ஒரு பட்டனாக கழட்டிட்டு தூக்கி வீசுகிறான். அந்த ஷர்ட் போய் கீழே விழுகிற டைரக்ஷனை நீங்கள் போய் பார்க்குறீங்க. பார்த்துட்டு அப்படியே ஆரம்பமாக பார்க்குறீங்க. அவன் ஆப்ஸ் வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் கண்ணு ஃபுல்லாக அதில் தான் பார்க்குது. என்ன பேபி நல்லா இருக்கா? அவனுக்கு தான். ஐயோ எடுத்து ஷர்ட்டையே போடுங்க. ஆரம் லூஸு மாதிரி பண்ணிகிட்ருக்காதீங்க. நான் லூஸு மாதிரி பண்ணல பேபி, கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பா அப்படின்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேண்டீஸை கழட்ட வரான். நீங்கள் ஆரம் என்ன பண்ணுறீங்க? இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஐயோ இவன் கிஸ் பண்ணாலே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் நீங்களே பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ ஆரம் அவரை கிஸ் பண்ணிக்கிட்டே உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறான். நீங்கள் அது கூட தெரியாமல் ஆரோட கிஸில் மெல்ட் ஆகிட்டீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. ஸோ ஆரமோட ஷோல்டரை தட்டுறீங்க. ஆரம் எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது. என்ன பேபி நான் என்ன ஸ்டார்ட்டே பண்ணல, அதுக்குள்ளே அவனுக்கு என்ன மூச்சு வாங்குது? இரு இனிமேல் தான் நம்மளோட விளையாட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம் அவன் எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு அப்படியே அவங்கள பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷையாக பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம் உங்ககிட்ட வந்து உங்களை பிடிச்ச மாதிரி நின்றுக்கிறான். நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே உட்காந்துட்ருக்கீங்க. ஆரம் பேபி லெட்ஸ் ப்ளே த கேம் அப்படின்னு சொல்கிறான். என்னடா பேசுகிற? ஆரம் நம்ம தப்பு பண்ணுறோமா? நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஸ்டில் அவன் ஹேண்டை வச்சு அப்படியே ரப் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நம்ஜனா என்ன பேபி எப்படி இருக்கு? நானுமே எனக்கு ஏதோ பண்ணுது. அப்படி தான் பேபி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் செஸ்ட்டை பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீங்கள் ஆரமோட ஷோல்டரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. இப்போ ஆரம் உங்கள் எல்லா இடத்துலையும் உங்கள் பாடி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். உங்கள் பாடி ஃபுல்லாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஹிக்கி மேக் பண்ணிகிட்டே இருக்கான். உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஆரமே தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஆரம் அப்படியே அவங்கள தூக்கிட்டு போய் பெட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவன் மேலே உங்கள் மேலே ஓவர் ஆகுறான். இப்போ ஆரம் உங்களே உங்கள் ஐயே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களும் அவனோட ஐயை மட்டும்தான் பார்க்குறீங்க. பேபி லெட்ஸ் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இன்ஜெக்ட் பண்ணுறான்.
உங்களுக்கு பயங்கரமாக வலிக்குது. ஆரம் வலிக்குது ஆரம். பேபி கொஞ்ச நேரம் தான், ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஆரம் வலிக்குது ஆரம், என்ன விட்டுரு பேபி ப்ளீஸ், கொஞ்ச நேரம் ப்ளீஸ் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். நீங்களும் கிஸ் பேக் பண்ணுறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கும் அந்த ப்ளஷர் ஓகேவாயிடுது. நீங்கள் பயங்கரமாக ப்ளஷர் ஃபீல் பண்ணுறீங்க. ஆரம் ஃபாஸ்ட்டாக தர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ ஆரம் ஒரு 4 to 5 ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் தான் அவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஆகுது. அப்படியே வந்து அவங்க பக்கத்தில் படுத்துக்கிறான். பயங்கரமாக அவனுக்கு மூச்சு வாங்குது, ஸ்வெட் வேற ஆயிருக்கும். அதே மாதிரி தான் நீங்களும் அவங்க மேலே பெட்ஷீட் கவராக இருக்குது, அதை டைட்டாக பிடிச்சிட்டு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு 1/2 hour கழிச்சு நீங்கள் ஆரம் பக்கம் திரும்பிட்டு ஆரம் அடிக்கிறீங்க. பொறுக்கி பொறுக்கி என்னடா பண்ணி வச்சிருக்க, லூஸாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறீங்க. ஆமாண்டி நான் பொறுக்கி தான் அவனுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்கள அழுக்காக தூக்கி அவன் மேலே போட்டுக்கிறான். ஸோ அன்றைக்கி தாண்டா நடந்திருக்கும். அப்படியே ஒரு 4 months பாஸ் ஆகிருக்கும். இப்போ உங்களுக்கு ஆரம்பிக்கும் மேரேஜ். இப்போ நீங்கள் ஆரம்பமாக மறைச்சிட்டு இதெல்லாம் திங்க் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஐயர் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆரம் அவங்கள பார்த்துட்டு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போ நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஆரம் தாலி எடுத்து அவங்க கழுத்தில் அப்படி கட்டுறாரு. நீங்கள் பயங்கரமாக அழுகிறீங்க. உங்கள் கல்லேருந்து அவ்வளோ டீயர்ஸ் வருது. ஆரம் முடிச்சான் அவனே தான் போடுறான், வேறு யாரையுமே போட விடல. போட்டு முடிச்சுட்டு அவங்க கண்ணை அப்படியே தொடச்சி விடுறான் 2 ஹேண்டால். பேபி நீ எனக்குமே அழுக்கக்கூடாது, நீ என்னோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஆரம்பமாக பார்க்குறீங்க. ஐ லவ் யூ பொண்டாட்டி, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு அது ரொம்ப ப்ளஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஸோ அவங்களுக்கு ஆரம்பிக்கும் மேரேஜ் ஆகிடுச்சுடா. ஸோ இதோட இந்த எஃப்எஃப்பை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆச்சான்னு தெரில. கார்த்திகா சிஸ்டர், உங்களுக்கு ஆக்சுவலாக இது சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு போனஸ் பார்ட் போடுறேன், அல்லனா ஒரு 1 shot போடுறேன். ஓகேடா, இதுவே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்னு நினைக்கிறேன். ஓகேடா, பை பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.